வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு பாடல் தனிப்பாடல் திரட்டில் ராமச்சந்திர கவிராயர் என்பவர் எழுதிய ஒரு பாடல். இந்த பாடலினுடைய சிறப்பு, இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடலினுடைய சிறப்பு, ஒருவனுக்கு கஷ்டம் எப்படியெல்லாம் வரும், துன்பம் ஒருவனை எப்படியெல்லாம் வருது ஒருத்தனுக்கு என்று சொல்லுகிறார். சார் என்ன சார் இதெல்லாம் ஒரு பாட்டா, இதெல்லாம் நமக்கு தெரியாதா? இதை படித்து பார்த்தாதான் ஒருவனுக்கு இவ்வளவு துன்பம் வந்தால் அவன் என்னதான் செய்வான் என்று நமக்கே புரியும். இது ஒருத்தனுக்கு இவ்வளவு துன்பம் வருதுன்னு சொல்றாரு, இவ்வளவு துன்பமா என்று இதை படிச்சு முடிச்சுட்டு நான் வியக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளவு துன்பம் ஒருத்தன் வந்தா என்னதான் செய்வான். இதுல ஒரு துன்பம் இரண்டு துன்பங்கள் வந்தாலே நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஒருத்தனுக்கு எப்படி இவ்வளவு துன்பம் வருது என்று நாம் அதிசயிக்கத்தக்க வகையிலே ஒருவனுக்கு எப்படியெல்லாம் துன்பங்கள் ஒரே சமயத்தில் வருது என்று. மிஸ்ஃபார்ச்சூன், அதாவது மிஸ்ஃபார்ச்சூன் டஸ் நாட் ரெயின், இட் டவுன் போர்ஸ் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு. துரதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னா அது ஒன்னாலாம் வராது, அது எல்லாத்தையும் கூட்டிட்டு மொத்தமா வரும். மிஸ்ஃபார்ச்சூன் டஸ் நாட் ரெயின், ரெயினா மழை பெய்யுறது. மழை மாதிரி இப்படி பெய்யாது, மழை கொட்டும். மழை அப்படியே அடிச்சு, இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மேக வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க, கிளவுட் பர்ஸ்ட். அது மாதிரி மேக வெடிப்பு மாதிரி கொட்டி தீர்த்துரும். அது மாதிரி துன்பம் அப்படிதான் வரும். துன்பம்லாம் ஒன்னால அப்படி ஒன்று வந்து அது போய் அதை நம்ம சமாளிச்சுட்டு அடுத்து ஒன்று இப்படி அவ்வளோ திடீர்னு வந்துச்சுன்னா எல்லா பக்கமும் போட்டு நம்மளை நெருக்கும். அப்படி ஒருவனுக்கு அப்படி நம்ம துன்பத்தை பார்க்குறோம். ஆனால் அதை விட இதை பார்த்தீங்கன்னா என்னடா அது என்று நாம் வியந்து போவோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். அதை ராமச்சந்திர கவிராயர் எழுதியிருக்கிறார். நாம் இந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். ஆவீன, ஆ என்றால் பசு. வீட்டில் பசுமாடு கண்ணு போட்டிருக்கு. வீட்டில் பசுமாடு கண்ணு போட்டிருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பிஸி இல்லையா, எல்லாம் சுறுசுறுப்பு அடைவார்கள். சுறுசுறுப்பா சரி நீ அதை போய் செய், இந்த வா, இதை பாரு, இதை இந்த பக்கம் எடுத்து வை, இந்த அதை கொண்டா, இப்படிதானே இருக்கும். ஆவீன ஒன்று, மழை பொழிய, மழை பெய்து கொண்டு இருக்கிறது. நம்ம வீடு அப்படின்னா ஓரளவு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் மாட்டுக்கொட்டகை என்பது எல்லாம் திறந்து தானே இருக்கும், எல்லா பக்கமும் திறந்த வழியாக தான் இருக்கும். மழை பெய்தால் சாரல் அடிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல அது இப்பதான் குட்டி போட்டிருக்கு, கன்று போட்டிருக்கிறது. அப்போ மழை பயங்கரமா மழை பொழியுதுங்கிறான். மழை கொட்டுகிறது, பசுமாடு கன்று போட்டிருக்கிறது, மழை கொட்டி கொண்டிருக்கிறது. ஏன்னா மழை பெய்யுது, பசுமாடு இப்படி இருக்கேன்னு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இல்லம் வீழ, வீட்டுல ஒரு பகுதி டக்குனு இடிஞ்சு விழுந்துருச்சு. சாதாரண நாள் பகல் நேரம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஓரளவு ஆளை கூட்டிட்டு வந்து சரி பண்ணலாம். மழை பயங்கரமா பெய்து கொண்டிருக்கிறது, யாரையும் கூட்டிட்டு வர முடியாது, நாமளும் போய் இந்த மழையில அதை சீர்படுத்த முடியாது. இந்த பக்கத்துல மாடு கன்று போட்டிருக்கிறது. ஆவீன மழை பொழிய இல்லம் வீழ, அகத்தடியால் மெய் நோக. அகத்தடியாள், அகத்தடிலா, அகத்தடியாள் என்றால் அகத்திலே இருக்கக்கூடிய அடியவள் மனைவி. அகத்தடியால் மெய் நோவ, அவளுக்கு உடம்பு சரியில்லை. இந்த பக்கம் வீட்டுக்காரமாவுக்கு உடம்பு சரியில்லை, மழை பயங்கரமா பெஞ்சிக்கிட்டு இருக்கு, பசுமாடு கண்ணு போட்டுருச்சு, வீடு ஒரு பக்கம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அகத்தடியால் மெய் நோவ, அடிமை சாக. அடிமைனால் பணியாள், வேலைக்காரன். அடிமைனா அடிமைன்னு நீங்க உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அடிமைகளை நாம் நினைச்சுக்க வேண்டியதில்லை. அடிமை என்றால் இந்த இடத்துல பணியாள், வேலையாள். அடிமை சாக, திடீர்னு வேலைக்காரன் செத்து போயிட்டான். அப்போ வேலைக்காரன் செத்து போயிட்டான்னு, வேலைக்காரனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னா வேலைக்காரன் செத்து போயிட்டான்னு தகவல் வருது. அடிமை சாக, மாவீரம் போகுதென்று விதை கொண்டோட. மா என்றால் நிலம், நிலத்திலே ஈரம் போய்விடும். ஏன்னா மழை பெஞ்சிருக்கு,
இது வானம் பார்த்த பூமி. அப்போ எப்போ மழை பெய்யுதோ அப்பதான் நீங்க விதைக்கணும். மழை பெய்யும் போது விதைச்சிட்டிங்கன்னா நமக்கு ஒரு அறுவடை கிடைக்கும். ஸோ இப்போ மழை பொழியுது, சரி விடா இதெல்லாம் வீடு கிடக்கட்டும், அப்படியெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும், போய் முதல்ல நம்ம அந்த ஈரம் போறதுக்கு முன்னாடி விதைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஓடுறான். மாவீரம், பூமியில் உள்ள ஈரம் போகும். மா வீரம் அப்படின்னா வீரம்னு எடுத்துக்கூடாது, மா ஈரம் போகுது, ஈரம் போய்விடுமே என்று விதை கொண்டு ஓட. விதை எடுத்துட்டு ஓடுறான், விதைச்சிடுவோம் அப்படியே அந்த ஈரம் இருக்கும்போதே விதைச்சிடலாம் என்று ஓடுறான். அப்போ வழியிலே கடன்காரன் மரித்து கொள்ள. இங்க இருக்கதான் அப்படியே இருக்கட்டும், போய் விதைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் இங்க இருக்கதான் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போனா போற வழியில கடன்காரன் மரித்து கொள்ள. கடன்காரன், யோ இல்லையா என்ன காசு வாங்கின கொடுக்க மாட்டியா, எப்ப தருவ? கடன்காரன் மரித்து கொண்டு, நாம் செல்லுகின்ற பாதையை மரித்து கொண்டு நம்மை செல்ல விடாமல் தடுத்து அவன் கொடுத்த கடனை கேட்டுக்கொண்டிருக்கிறான். வழியிலே கடன்காரன் மரித்து கொள்ள. ஏன்னா அந்த கடன்காரனுக்கு பதில் சொல்றதுக்கு பாருங்க, அது நம்முடைய உள்ளத்தை கூனி குறுக செய்துவிடும். மற்ற துன்பங்களால நமக்கு துன்பம், ஆனா ஒரு கடன்காரன்கிட்ட போய் அவன் கேட்டு அவன் ஒரு மாதிரி அதிகமாக அவன் ஏதாவது கேள்வியை கேட்டு நமக்கு பதில் சொல்ல முடியாம அவமானப்பட்டு போய் உள்ளம் குறுகி போய் விடும். அது மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. வழியிலே கடன்காரன் மரித்து கொள்ள, சாவோலை கொண்டு ஒருவன் எதிரே செல்ல. யாரோ செத்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த செய்தியை ஒருத்தன் கொண்டு வரான். ஐயா இன்னார் வீட்டில் இன்னார் செத்து போயிட்டாருங்க அப்படின்னு ஒருத்தன் நம்ம கிட்ட சொல்றான். சாவோலை, அந்த காலத்துல எல்லாம் சாவு செய்தி தான் சொல்ல அனுப்புவாங்க. இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு தொலைபேசியிலோ அல்லது கைபேசியிலோ யார்ட்டையும் சொல்லலாம் முடியாது. சொல்லி அனுப்புவோம், ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. அவன் அந்த ஆள் ஏன்னா அப்பவும் எல்லா இடத்துலலாம் இருக்க மாட்டாங்க. சுத்துப்பட்டியில கொஞ்சம் கிராமங்கள்ல தான் ஆள் இருப்பாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஆள் அனுப்பி நீ இந்த கிராமத்துல போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் சொல்லிடு அப்படின்னு அனுப்புவாங்க. அது மாதிரி அருகிலே உள்ள கிராமத்தில் யாரோன்னா அந்த சுத்துப்பட்டியில் இருக்க கிராமத்துக்காரன் பூரா நமக்கு சொந்தக்காரன் தெரிஞ்சவன் இப்படியோ தான் இருக்கும். அந்த சாவோலை கொண்டு ஒருவன் எதிரே செல்ல, தகவல் சொல்றதுக்காக போய்கிட்டு இருக்கான். அப்ப தகவல் தெரிஞ்சா நாமளும் போகணும். நாம போனா தான் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நிகழ்வு வரும்போது மற்றவங்க வருவாங்க. அப்படி ஒரு செய்தியை கொண்டு ஒருவன் சென்று கொண்டிருக்கிறான். தள்ளவனா விருந்து வர. சரின்னு இவனை தாண்டி போனா ஏத்தாப்புல ரொம்ப முக்கியம், ஒருத்தன் விருந்துக்கு வீட்டுக்கு வரலாம். விருந்தாள் நீங்க எப்படி கவனிக்கிறது? விருந்தினர் அதை பா இந்த மாதிரி சூழ்நிலை அப்புறம் பார்க்கலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க தள்ளி வைக்க முடியாது. தள்ளி வைக்க முடியாத தள்ளவனா விருந்து நீங்கள் தள்ளிவிட முடியாது. அப்புறம்னு சொல்ல முடியாது. அவன் தான் நீங்க உபசரிச்சு அவனை நன்றாக கவனித்து அவனுக்கு விருந்து உபசாரம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட விருந்து ஒண்ணு வருது. தள்ளவனா விருந்து வர, சர்ப்பம் தீண்ட. திடீர்னு அங்க ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. என்னடா நினைச்சுக்கிட்டு ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. சர்ப்பம் தீண்ட. அந்த காலத்துல கிராமங்கள்ல பாம்பு கடிக்கும். பாம்பு கடிச்ச உடனே அந்த கிராமத்திற்கு என்று ஒரு வைத்தியர் இருப்பாரு. அவருக்கு தெரியும் என்ன மருந்து கொடுப்பது என்று அந்த மருந்தை கொடுத்து விடுவார். இப்ப மாதிரி நம்ம ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஓடணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனாலும் இப்ப சர்ப்பம் தீண்டிருச்சு, உங்களை பாம்பு கடிச்சிருச்சு. சர்ப்பம் தீண்ட. இந்த சமயத்துல பார்த்து கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க. கோவேந்தர் அரசன். கோ என்னால் அரசன், வேந்தன், அரசனுக்கெல்லாம் அரசன். கோவேந்தர் உழுது உண்ட. நாம எவ்வளவு உழுகிறோமோ அந்த உழுதுல விளைச்சல்ல இவ்வளவு அரசு கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அப்போ அரசர் என்ன இவ்வளவு நாளா நீ எனக்கு கொடுக்காம இருக்கியே அப்படின்னு கேட்டு, அதான் இப்பதான் விதைக்கவே போறான். ஆனா இதற்கு முன்னாடி எல்லாம் விதைச்சு விளைந்ததற்கு இன்னும் கொடுக்கல, அரசனுக்கு உரிய கடமையை கொடுக்கவில்லை. அதை கேட்டு அரசனுடைய ஆட்கள் நிக்கிறான். கோவேந்தர் உழுது உண்ட கடமை. கடமை என்பது இந்த இடத்துல நீங்க செஞ்சு ஆக வேண்டியது, கட்டாயம். கடமை என்பது நீங்கள் செய்ய வேண்டியது. கடமை புரிவார் இன்புறுவார் எனும் பண்டை கதை பேணோ.
கடமைங்கிறது அது நீங்கள் செஞ்சு ஆகணும். நம்முடைய குழந்தைகள் அவருடைய படிப்பு அவருடைய திருமணம் செஞ்சு ஆகணும், அதுதான் கடமை. ஆனால் அந்த கடமைங்கிறது ஒரு விதமான தொல்லை தான் சொல்றாரு. அப்போ கடமை அரசனுக்கு நீங்க விளைச்சல்ல இத்தனை ஒரு பங்கு இத்தனை பங்கு கொடுக்கணும் என்பது சட்டம், அது நமக்கு நம்முடைய கடமை. அந்த கடமையை கேட்டு ஒருத்தன் வரான். கோவேந்த உழுதுண்ட கடமை கேட்க. குருக்களோ அந்த கோயிலுடைய குரு, அவருக்கு தட்சணை கொடுக்கல. நாம அவர் அப்ப தட்சணை கொடுக்கிறேன் நீ எப்ப கொடுப்ப அப்படின்னு கேட்டு அவர் வர்றாரு. குருக்களோ தட்சணைகள் கொடு என்றாரே. அப்ப நான் என்னடா செய்யறது? ஆய்வீன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய் நோவ அடிமை சாக மாவீரம் போகுதென்று விதை கொண்டு ஓட வழியிலே கடன்காரர் மறித்து கொள்ள சாவோலை கொண்டு ஒருவன் எதிரே செல்ல தள்ளவனா விருந்து வர சர்ப்பம் தீண்ட கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குருக்களோ தட்சணைகள் கொடு என்றாரே. அப்போ இவ்வளவு எனக்கு வந்திருக்கேன், நான் என்ன செய்யறது என்று ஒருவனுக்கு துன்பங்கள் எப்படி தொகை தொகையாக வருகிறது. ஒன்னொன்னா வர்றதில்லை, ஒன்று வருது சமாளிச்சுக்கலாம், ஒரு தொகை இன்னொரு தொகை தொகை தொகையாக வருது. இந்த துன்பங்களை எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு ராமச்சந்திர கவிராயர் எழுதின ஒரு மிகச்சிறந்த பாடல் இது. நன்றி.